இந்த நாள் ஆண்டவர் உண்டு பண்ணின நாள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உண்டு பண்ணின நாளா இருக்கிறதுனால நீங்க களி கூறுகிற எல்லா லைசன்ஸும் எல்லா பலனும் ஆண்டவர் தருகிறார். எத்தனை பேர் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிற சந்தோஷத்துல இருக்கிறீங்க? சில பேர் கோச்சிட்டு அப்பா வீட்டுக்கு போவாங்க. நம்ம அப்படி போறதுல சந்தோஷத்தோட அப்பா வீட்டுக்கு போறோம். மகளிர் தின கொண்டாட்டத்தை நம்ம சர்ச்சில் கொண்டாடினாங்க. பெண்களை ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ண நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வசனம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. நமக்கு கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் இப்போ ஆண்களை விட பெண்கள் டாப்பாக போயினுக்கிறாங்க. கரெக்டாக அது சம்பாதிக்கிறதுலையும் சரி, சாதிக்கிறதுலையும் சரி, ஞானத்துலேயும் சரி, கிரேஸ்லையும் சரி, எல்லாத்துலேயும் டாப்பாக போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் தான் இந்த சத்தி ப்ராக்டிஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. ஒருவேளை கணவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த எரிக்கிற அந்த சூழலில் மனைவியும் சேர்ந்து மரித்து போகணும், அந்த மாதிரி மோசமான ப்ராக்டிசஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய தேசத்தை ஆசீர்வச்சிருக்கிறாரு. நம்மளுடைய தேசத்தின் பெண்களை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு.